ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு சைடிஷ் வந்து கொஞ்சம் மைனஸும் கொஞ்சம் கோஸு, கேரட், வெங்காயம் போட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வேக வச்ச சிக்கன், உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு பெருசு பெருசாக எடுத்து வேக வச்சு நல்லா மசிச்சிக்கிறேன் கையாலேயே. இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது வந்து கட்டி கட்டியாக இருந்தாக்கா நம்மளுக்கு போண்டா வந்து உருளைக்கிழங்கு போண்டாவாகிடும். அதனால் வந்து சிக்கன் போண்டா நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வரணும். தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. இப்போ நான் கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் கருவேப்பிலை, ஒரு 6 பச்சை மிளகா, வேக வச்சு சிக்கன் அதையுமே போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ காரத்துக்கு வந்து வெறுமிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்க போகிறேன். இந்த போண்டாவுக்கு இந்த கரம் மசாலா தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக மஞ்சப்பொடி. இது வந்து நம்மளுக்கு ரோட்டு கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த டேஸ்ட் நம்மளுக்கு செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். இந்த என்னுடைய மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லைனா தான் இந்த அளவுக்கு உருண்டல் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். இது எல்லாமே வந்து உருட்டி எடுத்துக்கிறேன் நான். இப்போ வந்து தட்டில் போட்டால் கூட உடையாது. அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துருக்கேன் தண்ணி இல்லாத. நான் அதுக்குள்ளே ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் அளவுக்கு கடலை மாவு, 1 ஸ்பூன் வெறுமிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, ஃபுட் கலர் லைட்டாக போட்டுங்க, கொஞ்சம் கரம் மசாலாத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் வந்து இது நம்ம எல்லாம் மாவு ஐட்டமாக இருந்தாலும் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். இது நல்லா தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக கரைக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம அந்த போண்டா போடக்குள்ளே அது மேலே இருக்க லேயர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், சாப்பிட பிடிக்காது. கொஞ்சம் மீடியமாக கரைச்சிக்கோங்க. இப்போ நான் இதை இதில் மாவில் நினச்சி எண்ணெயில் போட்டு எடுத்துக்க போகிறேன். சுட சுட சிக்கன் போண்டா ரெடி ஆகுது. இந்த மாதிரி வந்து வேலைக்கு விட்டு வரக்குள்ளே, பசங்க ஸ்கூல் விட்டு வரக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சோனாக்கா நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம வந்து வெளியில் இந்த கடையை தேடி போக தேவையில்ல. ரோட்டில் இருக்க கடையை தேடி நம்ம போக தேவையில்ல. இது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய அளவு இது தான். இந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய். சிக்கன் போண்டா ரெடி.